வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுறேன். இன்னைக்கு சிறுகீரையின் நன்மைகளை பார்ப்போம். சிறுகீரை நம்மளுக்கு உடலுக்கு பல நன்மைகளை செய்யுது. இதுல அமராந்தஸ் டிராபிக்கல்னு சொல்றோம். இந்த சிறுகீரை எல்லா விட்டமின்கள்லாம் நிறைந்து காணப்படுகின்றது. உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் இந்த சிறுகீரை தீர்க்கின்றது. அதுல விட்டமின் ஏ, பி, சி, மெக்னீசியம், இரும்பு சத்து ஆகியவை செறிந்து காணப்படுகின்றது. இதுல உள்ள விட்டமின் ஏ சத்தானது கண்களை நம்மளை ஒரு பாதுகாப்பா வச்சிருக்கு. எப்படின்னா அதுல கருவிழி, வெண்விழி, கண் புரை நோய் ஆகியவற்றை தீர்த்து, மாலை கண் நோய் போன்றவற்றை தீர்த்து, மங்கலான பார்வையெல்லாம் போக்கி கண் ஒளியை நம்மளுக்கு பெருக்குது. மேலும் பித்த சார்ந்த நோய்கள் எல்லாம் போகுது. மூளையை குளிர்ச்சியா வச்சிருக்கு. அதனால ஞாபக சக்தி எல்லாம் அதிகரிக்குது இந்த சிறுகீரையை. அதனால நம்ம வாரம் 2 முறை சிறுகீரையை சமைச்சு சாப்பிடணும். இந்த குழந்தைகளுக்கு நம்ம பழக்கணும். அதே போல சிறுகீரையில செரிமான சக்தி மேம்படுத்துற சக்தி அதிகமா இருக்கு. சிறுகீரையை சாப்பிடும் பொழுது செரிமான சக்தி எல்லாம் மேம்பட்டு ரத்த உற்பத்தி அணுக்கள் ஹீமோகுளோபின் அதாவது உற்பத்தி அதிகரிச்சு நம்மளுக்கு ரத்த சோகையை தடுக்குது. கர்ப்பிணி பெண்கள், இளம் குழந்தைகள்லாம் இந்த கீரையை சாப்பிடும்போது ஒரு நாள் பெறுவார்கள். அது போல மலச்சிக்கலை எல்லாம் தடுக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கி உடல் பருமன் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போக்குது. அப்புறம் மூளைச்சூடு எல்லாம் சரியாகுது. அப்புறம் இதயத்துக்கு ஒரு நல்ல பலன் தருது. கல்லீரல் உள்ள நச்சுக்களை எல்லாம் போக்குது. அப்புறம் சிறுநீரகத்தை ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக வச்சிருக்குது. சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் கரையை இந்த சிறுகீரை ரொம்ப பயனா இருக்குது. சிறுகீரையை வாரம் 2 முறை சாப்பிடும்போது இந்த சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கிற கற்கள்லாம் வெளியேறி உடலுக்கு நன்மை புரியுது. மேலும் காயங்கள், அடிப்பட்ட காயங்கள், ரத்த காயங்கள் அதிகமா நம்ம உடம்புல இருக்கும் பொழுது அந்த காயங்களை ஆற்றுற தன்மை இந்த சிறுகீரைக்கு அதிகமா இருக்கு. சிறுகீரையை சாப்பிடும்போது சீக்கிரம் உடம்புல உள்ள காயங்கள்லாம் போகுது. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா தருது. மேலும் வெளியிலேருந்து ஒரு நோய் நம்மளுக்கு உடம்புல உட்புவதையும் தடுக்குது. இதுல வெள்ளை அணுக்கள் உற்பத்தி எல்லாம் அதிகரிக்குது. எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் ஆற்றல் இந்த சிறுகீரைக்கு அதிகமா இருக்குது. மேலும் இந்த சிறுகீரையை நம்ம உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நெய் சேர்த்து சாப்பிடும்போது பித்த நோய்கள்லாம் போக்குது. அதோட மேலும் அந்த சிறுகீரையோட நம்ம மஞ்சள் சேர்த்து அரைத்து சொறி, சிரங்கு அது போல தோல் நோய்களுக்கு போடும்போது அவைகளும் சரியாகுது. முகப்பருக்களுக்கும் இந்த சிறுகீரையை நம்ம பயன்படுத்தி நன்மை பெறலாம். அது போல இந்த சிறுகீரை என்ன செய்யுது அப்படின்னா பல நன்மைகளை தருது. மற்றும் சிறுகீரையை எல்லா இதுக்கும் நம்ம பயன்படுத்தி நலம் பெறலாம். மேலும் இந்த சிறுகீரையை ஆண்களின் மலட்டுத்தன்மைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்குது. இந்த வாரம் 2 முறை 3 முறை நெய்யோட சேர்த்து சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனைகள்லாம் தீர்க்குது. இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.